அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேவிசி மீடியா மூலமாக நாங்கள் ஒரு பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். அதாவது தம்பலாம் பிரதேசத்துக்குட்பட்ட ஷிராஜ் நகர் மயில் தீவு பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு உம்மாவை நாங்கள் சந்திச்சு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு பூர்த்தியான எங்களோட உம்மாவை நாங்கள் சந்திச்சு இருக்கின்றோம். பெரிய ஒரு சந்தோஷம், மாஷா அல்லாஹ். அந்த அம்மாவுக்கு நல்ல அழகாக அவங்களோட பேச இருக்கின்றோம். அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேவிசி மீடியா மூலமாக அவங்களோட வீட்டுக்கே வந்து அவங்களோட பேசியிருக்கிறோம். அம்மா, அவங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுங்கள். பேர் ஃபக்கீர்மா. ஃபக்கீர்மா. சீனி தம்பி ஃபக்கீர்மா. சீனி தம்பி ஃபக்கீர்மா. சரி அம்மா, நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன வயசில் எங்கே இருந்த நீங்கள்? கிணியா புகாரி அடி. கிண்ணியா புகாரி அடியிலேருந்து அதுக்கு பிறகு இங்கே வந்தீங்கன்னா? ஓ, சாதாரணமாக இங்கே வந்து ஒரு 50 வருஷம் இருக்குமா? நீங்கள் ஸ்கூல் படித்தவங்கள ஸ்கூலுக்கு போனீங்க தானே? அதே மாதிரி போய் சொல்லு. ரைட். உங்களோட உம்மா பாப்பாட பேர் ஞாபகம் இருக்கா? உம்மாட பேர் செயலத்து. பாப்பாட பேர் சீனியாம்பது. சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சகோதரி மாத்தியா போகிற ஆள் இருக்கிறா? மாத்தியா படாக்கலையா? இல்லை, உங்களோட சகோதரர். நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு பிள்ளைகள்லாம் எத்தனை பேர்? எங்கிட்ட பிள்ளைல நீட்டு 5 பேர் இருக்காங்களாக்கு. 5 பிள்ளை. சரிம்மா, நீங்கள் உங்களோட வீட்டுக்காரால் அப்போது இருந்ததில் என்ன விவசாயம் செஞ்சதா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையெல்லாம் எப்படி கொண்டு போனீங்க? வாழ்க்கை என்ன அங்காளகட்டமாப்பா பாடுபாட்டு வருவாங்க, ஆக்கி கொடுப்போம், வேறு தும்போம், குடிப்போம். சந்தோஷமாக இருந்தீங்க? சந்தோஷமாக. நாங்கள் சண்டை பிடிச்சது இல்லை, சளி பிடிச்சதும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே ஒரு அழகான வாழ்க்கை. அந்த காலத்தில் 1975ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தான் அதிகமாக இங்கே குடி வந்த ஆட்கள் இருக்காங்க. அப்படி வந்து அழகாக வயல்வெளியோட இறைவோட சந்தோஷம் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களோட பிள்ளைலாம் எனக்கு இது தந்தீங்களா அது தந்தீங்கலாம் கேட்குறாங்களா? அழகான பிள்ளைகள், நல்லா பறக்கத்தான பிள்ளைகள். இந்த கிடக்க அந்த புத்தாளத்தில் ஒரு பொடி எங்கிச்சான். இந்த அங்கனக்குள்ளே 2 பேரா கோமத்தில் சின்ன பொடியேன்னு. அவங்களோட பிள்ளைகள்லாம் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாங்களா? அது சந்தோஷம். அது பெரிய சந்தோஷம். ஒத்தனை வரலே.